பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். Proverbs chapter 16 verse 3. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். Commit your works to the Lord and your thoughts will be established. ஹல்லேலூயா. ஒரு காரியங்கள் நீங்க செய்ய போகின்ற பொழுது உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், அப்படிதானே? இது நம்ம செய்யலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த காரியம் செஞ்சா அது நமக்கு லாபமாக இருக்குமா இல்ல அது நஷ்டத்துல தான் போய் முடியுமா அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த காரியம் நம்ம செய்யறது அது நன்மையானதானதா இல்ல அது தீமையானதான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அப்ப நம்ம செய்கிற காரியங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தரிடத்துல அதை சொல்லிவிட்டு கர்த்தர்கிட்ட நம்ம கேட்கின்ற பொழுது அவர் நமக்கு உறுதிப்படுத்துவார். அந்த காரியங்கள் எப்படி அது வாய்க்கும், அது நன்மையான காரியங்களா அவருக்கு சித்தமான காரியங்களா அப்படின்னு கர்த்தர் நம்மளுக்கு புரிய வைப்பாரு. அப்ப நம்ம கர்த்தர்கிட்ட சொல்லி கேட்கின்ற பொழுது நிச்சயம் அந்த காரியங்கள் உறுதிப்படும். கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற பொழுது அந்த காரியங்கள்ல நம்ம சிறந்து விளங்க முடியும். அப்ப இந்த நாள்ல உங்க வாழ்க்கையில நீங்க படிப்பின் காரியத்திலயோ இல்ல உங்களுடைய பிசினஸ்லயோ உங்களுடைய ஜாப்லயோ நீங்க வேற சில காரியங்கள்ல நீங்க தடுமாறி கொண்டு இருந்தீங்கன்னா கர்த்தரிடத்துல சொல்லி கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த மாதிரி ஒரு காரியங்கள் நான் செய்ய போறேன். ஆண்டவர், இது உங்களுக்கு சித்தமானதா நீங்க வெளிப்படுத்துங்க. நான் அதை செய்யவா வேணாமான்னு சொல்லி நீங்க கேளுங்க. அவர் சொல்லுவார். சில சமயம் அதை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் போது நீங்க அதை செய்யாம அந்த காரியத்தை தவிர்த்துருங்க. சில சமயம் கர்த்தர் அதற்கு அனுமதி கொடுக்கின்ற பொழுது கர்த்தரே புரிய வைப்பாங்க. அது நமக்கு நன்மையானதாக தான் இருக்கும். அந்த காரியங்களை நீ செய், தொடர்ந்து நீ முன்னேறு அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுவாங்க. அப்போ அந்த காரியங்களை நீங்க செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற கன்ஃபியூஷன் போகணும் அப்படின்னா கர்த்தர்கிட்ட சொல்லி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். கர்த்தரே உங்களை வழி நடத்துவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல ஆண்டவரே அநேக குழப்பத்தோட இருக்கிறாங்க. எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே குழப்பத்தோட இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நீங்க தகப்பனே பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே இயேசுப்பா சொல்லி கொடுங்க. நீங்க தகப்பனே உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க, கற்றுக் கொடுங்க, பிள்ளைங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்க செய்ய போகிற காரியங்கள், நீங்க செய்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தரிடத்துல நீங்க தெரியப்படுத்துங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் உங்களுக்கு புரிய வைப்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாக மாற்றி தருவார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you. Have a blessed day.